வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து நேரா கோவில் திருவிழாவுக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு சாமுண்டீஸ்வரியோட குடும்பமும் அந்த பரமேஸ்வரியோட குடும்பமும் ஒன்னா நின்றுகிட்டு இருக்கு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, உன்னோட பிடிவாதத்தால மட்டும்தான் நான் இங்க வந்தேன். ஆனா என்னோட அம்மாவையும் அக்காவையும் காலி பண்ண இந்த குடும்பத்தோட உறவு கொண்டாடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. எல்லாமே உன்னோட பிடிவாதம் தான்க்கா, இல்லைன்னா இந்த பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்றாங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, எனக்கும் இங்க வரணும் அப்படின்னு ஒரு விருப்பமும் கிடையாது. எல்லாமே என் தலையெழுத்து நடந்துகிட்டு இருக்கு. நான் ரேவதி கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியம்தான் இதுக்கு காரணம். ஒருவேளை நான் ரேவதி கிட்ட மட்டும் சொல்லாம இருந்திருந்தா நான் இந்த பக்கம் கூட வந்திருக்க மாட்டேன். இங்க பாரு சந்திரா, ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம இங்க வர்றது கடைசியா இது மட்டும்தான். இதுக்கப்புறம் என்னைக்குமே வந்துட்டு நான் இந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா, இதைத்தான்க்கா நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இங்க பாரு, இதுதான் நம்ம வர கடைசியா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, அவங்க என்ன பேசினாலும் அவங்களோட உறவு கொண்டாட என்னைக்கும் நினைக்காத. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சியா? அம்மாவும் அக்காவும் இறந்தது என் கண்ணு முன்னாடியே வந்து போகுது. நான் என்னைக்குமே அந்த குடும்பம் எனக்கு பண்ண துரோகத்தை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம கார்த்திய காமிக்கிறாங்க. கார்த்தி, மயில் வாகனம், ராஜராஜா 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்குமே தெரியும் நீங்க தான் வந்துட்டு கார்த்தி அப்படின்னு. ஒருவேளை யாராவது சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றது? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, மாமா, ஏன் மாமா நீங்க வேற பயமுறுத்துறீங்க? அப்படி ஏதாவது நடந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சுத்தமா ஃபிளாப் ஆயிரும். அதுக்கப்புறம் அத்தை இந்த பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அத்தைய சமாதானப்படுத்துறது ரொம்ப பெரிய கஷ்டமாயிரும். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. மாப்பிள்ள, யாரோ வராங்கன்னு சொன்னீங்களே, யாரது? அப்ப கார்த்தி சொல்றாரு, அவன் சரியான நேரத்துக்கு வருவான். இது கேட்டதோட ராஜராஜாவும், சரிங்க மாப்பிள்ள, உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜா சொன்னதோட கார்த்தியும், சரி ஓகே, நீங்க போயிட்டு இந்த கோவில் திருவிழாவை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட ராஜராஜாவும் மயில் வாகனமும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி, பரமேஸ்வரியோட குடும்பம், அப்புறம் சாமுண்டீஸ்வரியோட குடும்பம் எல்லாமே நிக்கிறாங்க. அப்பதான் ஒருத்தர் இங்கேருந்து வராரு. வந்துட்டு நேரா கார்த்திய பாக்குறாரு. கார்த்தி என்ன பண்றாருன்னா, நேரா அவரை போய் சந்திச்சு, வணக்கம் ஐயா அப்படின்னு சொன்னதோட அவர் கேக்குறாரு, சொல்லுங்க தம்பி. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். அவரு கேக்குறாரு, என்ன முக்கியமான விஷயம் தம்பி, சொல்லுங்க. ராஜசேதுபதி ஐயா என்ன சொல்ல சொன்னாரு? கார்த்தி சொல்றாரு, இல்ல, எனக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணணும். அவரு கேக்குறாரு, என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நீங்க உதவின்னு கேக்குறீங்க, உங்களுக்கு செய்யாம நாங்க எங்க போறோம்? சொல்லுங்க தம்பி, என்ன உதவி வேணும்? அப்ப கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி உங்களுக்கே தெரியும், அத்தை குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய பகை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா அத்தை குடும்பத்தை எப்படியாவது இந்த குடும்பத்தோட ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் அத்தை வீட்டுக்கு போயிட்டு டிரைவர் மாதிரி நடிச்சேன். ஆனா சூழ்நிலையால ரேவதி கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆகிருச்சு. ஆனா ரேவதி, நான் வந்துட்டு அந்த சாதாரண டிரைவர் அப்படின்னு தான் அத்தை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ராஜசேதுபதி தாத்தாவோட பேரன் அப்படிங்கறத பத்தி அத்தைக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த குடும்பமே வந்துட்டு பிரிஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கோயில் திருவிழாவுக்கு எப்படியோ நான் அவங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க தான் எப்படியாவது என்னை காப்பாத்தணும். நான் தான் கார்த்தி அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. இதை கேட்டதோட அவரு சொல்றாரு, அவ்வளவுதானே தம்பி, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தான் கார்த்தி அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. கார்த்தி சொல்றாரு, நான் என் பேருக்கு பதிலா என் ஃப்ரெண்டு ராஜா அப்படிங்கிறவனை வர வச்சிருக்கேன். சோ அவனை வச்சு எல்லாரும் வந்துட்டு கார்த்தின்னு கூப்பிடணும். இதை கேட்டதோட அவரு சொல்றாரு, தம்பி, நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஊருக்காக நீங்க எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. 30 வருஷமா
ஐயா ராஜசேதுபதியும் பரமேஸ்வரி அம்மாவும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத என் கண்ணு முன்னாடியே பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால அவங்களுக்கு இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு நாங்க உதவி பண்றோம், நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட கார்த்திகும் சரிங்க ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு கையெடுத்து கும்பிட அவர் சொல்றாரு, என்ன தம்பி உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுறீங்க? இங்க பாருங்க, இந்த குடும்பம் இந்த ஊரு இந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நீங்க ஒருத்தர் தான் காரணம், நீங்களும் உங்க தாத்தாவும். அப்படி இருக்கையில நீங்க இந்த உதவியை கேட்கும் பொழுது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா ஏற்பாடுகளையும் நான் ரெடியா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொன்னதோட கார்த்தியும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சீன சிப்பண்ணி நம்ம நம்ம சாமுண்டீஸ்வரி அப்ப பரமேஸ்வரி எல்லாருமே ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள காமிக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் வந்து சந்திரா கேட்குறாங்க, என்ன பரமேஸ்வரி அம்மா, உங்க கார்த்தி தான் வந்துட்டு இந்த திருவிழாவுக்கே காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அவர் ஒன்றும் இங்கே வர மாதிரி தெரியலையே, எனக்கு என்னமோ நீங்க ஏதோ பொய் சொல்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு விருமன் வராரு. விருமன் வந்துட்டு நேரா பரமேஸ்வரி குடும்பத்தை பார்க்குறாரு, கார்த்தியை பார்க்குறாரு. பார்த்ததோட நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, என்ன சாமுண்டீஸ்வரி, ராஜ சேதுபதி குடும்பத்தோட கடைசி வரைக்கும் உறவுலே இருக்க மாட்டேன், அந்த குடும்பம் எனக்கு ரொம்ப பெரிய பகையாளி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த குடும்பத்துக்கே உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. சாமுண்டீஸ்வரி விருமனை பார்த்து, ஏ விருமா, என்ன கண்டபடி உளறிக்கிட்டு இருக்க? அப்ப விரும சொல்றாரு, நான் உளறேனா? நான் ஒன்றும் உளரலை, உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ நினைச்சபடி எதுவுமே நடக்கல, கடைசியில் ஜெயிச்சது ராஜ சேதுபதி தான். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம். இங்க பாரு விருமா, என்ன சொல்ற? அப்ப பரமேஸ்வரி விருமனை பார்த்து, இங்க பாரு விருமா, இது உனக்கு எந்தவித அவசரமும் கிடையாது, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ. அதே நேரத்துல விருமன் சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, இந்த நிக்கிறான் பாரு, இவன் தான் கார்த்தி, உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க, நல்லா திட்டம் போட்டு உன் பொண்ணை வந்துட்டு அவங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்க உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா டக்குன்னு ரேவதியோட கழுத்துல உள்ள தாலியை கட்டி தூக்கி வீசிடுவ அப்படிங்கிற பயத்துல தான் அவங்க இத்தனை நாளும் இன்னும் அமைதியா இருக்காங்க. ஆனா சாமுண்டீஸ்வரி அவங்க உன்னை நல்லா முட்டாளாக்கிட்டாங்க, அது உண்மை. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. இங்க பாரு விருமா, கண்டபடி உளராத. ராஜா, இவன் சொல்றது பொய்ன்னு சொல்லுங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க விருமன், உங்களுக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. அப்ப விருமன் கேட்குறாரு, இங்க பாரு, நான் எதுக்கு இதுல தலையிடாம இருக்கணும்? நீங்க ஒரு குடும்பத்தையே ஏமாத்துவீங்க பொய் சொல்லி, எல்லாத்தையும் நாங்க வந்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே நேரத்துல கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் கார்த்தி கிடையாது. அப்ப விருமன் சொல்றாரு, நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், இவன் தான் கார்த்தி. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் கார்த்தி இல்லை. அப்ப ராஜராஜாவும் மயில் வாகனமும் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம ஊர் தலைவர்கள் எல்லாரும் வராங்க. வந்ததோட விருமன் அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, நீங்களாவது சொன்னுங்க, அன்னைக்கு பஞ்சாயத்து நடந்தப்ப இவன் தானே வந்தான் பரமேஸ்வரியோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் தானே அந்த பரமேஸ்வரியோட பேரன். இப்ப கேட்கறதுக்கு இவன் பரமேஸ்வரியோட பேரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றான். இது கேட்டதோட நம்ம ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாரு விருமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு தலையில பயங்கரமா அடிபட்டுருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம், சுத்தமாவே நீ பைத்தியமா மாறிட்டியா? விருமன் கேட்குறாரு, இங்கே பாருங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க? உண்மையை சொல்கிறேன், என்ன போய் பைத்தியம்னு சொல்கிறீங்க? அதுக்கு ஊர் தலைவர்கள் சொல்கிறாங்க, இங்கே பாரு விருமா, இந்த தம்பி ஒன்றும் கார்த்தி கிடையாது, இந்த தம்பியை நாங்களே இப்போ தான் பார்க்குறோம். அம்மா சாமுண்டீஸ்வரிம்மா, இவன் யாரு? சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்த்து, இவன் தான் என்னோட மருமகன், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், பேரு ராஜா. இது கேட்டதோட அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப நல்லதுமா, நல்ல பையனை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்ப விருமன் சொல்றாரு, இங்க பாருங்க, இங்க என்ன நடக்குது? இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா போய் சொல்றீங்க. சாமுண்டீஸ்வரி உன்னை நல்லா ஏமாத்துறாங்க திட்டம் போட்டு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் தேவையில்லாம பேசாம போயிரு. விருமன் சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியும் பொழுது வருத்தப்படுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. போனதோட சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு பக்கம் சந்தேகமா தான் இருக்கு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, ஏதோ நடக்கிற மாதிரி, நீ கேட்டு பாருக்கா. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி உன் பேரன் கார்த்தி எங்க? என்னமோ அவன் தானே இந்த கோவில் திருவிழாவெல்லாம் நடத்துகிறான்னு கேள்விப்பட்டேன், ஆனால் அவனை நான் இன்னும் பார்க்கல. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, பரமேஸ்வரி சொல்கிறாங்க, அவன் இப்போ வந்துடுவான் அப்படின்னு சொன்னதோட அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த காரை பார்த்ததோட எல்லாருமே காரையே பார்க்குறாங்க.
கார்லேருந்து மாசா நம்ம ராஜா இறங்கி வராரு. ராஜாவை பார்த்ததோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம பரமேஸ்வரி சொல்கிறாங்க, இந்தா வந்துட்டானே என் பேரன் அப்படின்னு. அப்போ ராஜா அங்கேருந்து கார்த்தி மாதிரி நடந்து வராரு. அப்போ அங்கேருந்து வந்துட்டு ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்துட்டு நேராக ரேவதியை பார்த்து, ஹாய் ரேவதி, எப்படி இருக்க? நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் வந்துருச்சு. இல்லைன்னா நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி இருந்திருக்கும். சரி, நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சது யாரு? இவனையா? இவன் என்ன இவ்வளோ டம்மி பீஸாக இருக்கான்? இவனுக்கு எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது போல. இவன் இப்படி இருக்கான். இவனை போயா நீ கல்யாணம் பண்ணியிருக்க? ஆக்சுவலி இவன் உன் வீட்டில் வேலை பார்த்த டிரைவர் போல. இது கேட்டதோட நம்ம கார்த்தி வந்துட்டு கோவப்படுறாரு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இவனாம்மா பரமேஸ்வரி பாட்டியோட பேரை? சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி, சென்னையிலேருந்து வரான்னு. அப்போ சந்திரா நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இவன் கண்டிப்பாக அந்த சாமுண்டீஸ்வரியோட பரமேஸ்வரியோட பேரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ராஜ சேதுபதியோட தோரணையை பார்த்துருக்கேல்ல, அவனுக்கு எப்படிப்பட்ட பேரன் இருப்பான் அப்படிங்கிறது நீனே யோசனை பண்ணி வச்சிருப்ப. இவெல்லாம் கண்டிப்பாக அந்த ராஜ சேதுபதியோட பேரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு பிளான் இருக்குது. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா தொட்டு 90க்கும் எல்லாத்துக்குமே நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத, தயவு செஞ்சு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு சந்திரா சொல்கிறாங்க, சரிக்கா அப்படின்னு. அப்போ ராஜா நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, ஹலோ அத்தை, எப்படி இருக்கீங்க? உங்கள் பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். என்ன பண்ணுறது, உங்கள் பொண்ணுக்கு அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது கேட்டதோட ஷாக் ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக பரமேஸ்வரியை பார்த்து, இங்கே பாரு பரமேஸ்வரி, இவனா என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு இருந்த உனக்கே அசிங்கம் அல்ல? இது கேட்டதோட பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, பேசு சாமுண்டீஸ்வரி, நல்லா பேசு. ஆனால் நான் நினச்ச மாதிரி எப்போவோ என் பேரனை உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு பரமேஸ்வரி நினைக்கிறாங்க. அப்புறமா அந்த ராஜா வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்து, ஹலோ டிரைவர், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வா. உடனே கார்த்தியும் சரி அப்படின்ட்டு போகிறாரு. இதை வந்து சந்திரா பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு இவன் தனியாக இந்த ராஜாவை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு. அப்போ அங்கே போனதோட அவர் நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாரு கார்த்தி, என்னை எப்படி நடிக்க வச்சிருக்க, இங்கே பாரு, அந்த குடும்பத்தையே பார்த்தா பயங்கரமாக இருக்குது. எனக்கு என்னமோ அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சிக்கி சதற போகிறேன்னு நினைக்கிறேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு ராஜா, எனக்கு எந்தவித ஆபத்தும் வராது. எந்தவித ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, இல்லை கார்த்தி, எனக்கு என்னமோ பெரும் பிரச்சனை வரும் அப்படின்னு தோணுது. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு, நீ எதுக்கும் கவலைப்படாத. இது கேட்டதோட ராஜாவும், சரி கார்த்தி, அந்த சாமுண்டீஸ்வரி அத்தை இருக்காம பாரு, அவங்கக்கிட்ட உன்னால் எப்படி தான் போய் சொல்ல முடியுது? அவங்க முறைச்ச முறையிலேயே நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பாக சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி, நீ எதுக்கும் பார்த்து இருந்துக்கோ. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறமா சந்திரா அந்த பக்கமாக வராங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இவங்க 2 பேரும் என்ன ரொம்ப நாளாக பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை இவங்க 2 பேருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பார்த்துட்டு அக்கா கிட்டே நம்ம உடனே சொல்லணும் அப்படின்னு நேராக சாமுண்டீஸ்வரியை போய் பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட, என்ன சந்திரா ஒரே குழப்பத்தோடு வந்திருக்க? சந்திரா சொல்கிறாங்க, அக்கா எனக்கு ரொம்ப பெரிய குழப்பம்தான். நம்ம ராஜாவுக்கும் அந்த கார்த்திக்கும் என்ன தொடர்பு? ரொம்ப நேரமாக 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருக்கா, அந்த கார்த்தி அப்படிங்கிற பேரில் வந்திருக்கிறவன் ரொம்ப பெரிய டம்மி பீஸாக இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவன் ராஜ சேதுபதியோட பேரன் இல்லை அப்படின்னு தோணுது, நீ விசாரிக்கா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, சரி சந்திரா, உன் குழப்பத்தையும் தீர்த்துப்பமே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து வராங்க. அப்போ நம்ம ராஜா என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ முக்கியமான ஃபோன் கால் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. அப்போ ராஜா நினைக்கிறாரு, ஐயோ அத்தை வேற இந்த பக்கம் வராங்களே, கூட்டத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோம் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி இங்கேருந்து வந்துட்டு, ஹலோ கார்த்திக் சார் அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜா வந்துட்டு திரும்பி எஸ் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ஏய் நான் நக்கலா? இங்கே பாரு, நீ தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சியா? அப்போ ராஜா சொல்கிறாரு, ஆமாம், அதுக்கு என்ன? இங்கே பாருங்க, அதே நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் வந்துருச்சு, இல்லைன்னா நான் தான் உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருப்பேன் தெரியுமா? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு,
நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கோவில் திருவிழாவுக்கு நாங்க வந்திருக்கிறதுக்கும் நீ தான் காரணம். நீ ஏதோ பிளான் பண்ணி எங்களை இந்த கோவில் திருவிழாவுக்கு வர வச்சுட்டியல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்கிற துப்பாக்கிய நம்ம சாமுண்டீஸ்வரி எடுக்கிறாங்க. அதை பார்த்ததோட ராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ராஜா நினைக்கிறாரு, ஐயோ கார்த்தி மாப்பிள்ளை கிட்ட நம்ம அப்பவே சொன்னோம் இங்க வர்றது ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு. ஆனா அவன் கேட்கவே இல்லை. என்னை இப்படி கோத்தி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறானே அப்படின்ட்டு அந்த ராஜா நினைக்கிறாரு. அப்பதான் சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மனசுக்குள்ள ஏதோ மரண பயம் ஓடிக்கிட்டு இருக்குது போல. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க இப்ப எதுக்கு என்ன இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, மரியாதையா சொல்லு, நீ உண்மையிலேயே கார்த்தி தானா? அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா நான் தான் கார்த்தி. என்னை பார்த்தா உனக்கு கார்த்தி மாதிரி தெரியலையா? கார்த்தி நம்ம சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, ஆடு எந்த அளவுக்கு தோரணையா இருப்பான் அப்படின்னு அந்த பரமேஸ்வரி சொல்லி கேட்டிருக்க. ராஜி சேதுபதியோட பேரன் கண்டிப்பா உன்ன மாதிரி டம்மி பீஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் எந்த அளவுக்கு தோரணையோட உள்ளவன் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, தயவு செஞ்சு நீ போய் சொல்லாத. நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கறது எனக்கு பார்த்தாலே தெரியுது. நீ ஏதோ காசு கொடுத்து நடிக்க வந்த மாதிரி இருக்க. மரியாதையா சொல்லு. இது கேட்டதோட ராஜா பயப்படுறாரு. இல்ல நான் தான் கார்த்தி அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு ராஜாவை மிரட்ட. அப்ப ராஜா பயந்து போய், ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, கார்த்தி சொன்னதுனாலதான் நான் இங்கே வந்தேன். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, கார்த்தியா? அப்ப நீ யாரு? அவரு சொல்றாரு, நான் ராஜா. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அப்ப உன் பேர் ராஜான்னா அந்த கார்த்தி எங்க? அப்ப ராஜா சொல்றாரு, அவன் இங்கதான் இருக்கான். உங்க குடும்பத்துல மாப்பிள்ளையா வந்திருக்கானே, அவன் தான் கார்த்தி. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம ஷாக்கு. ஏய் பொய் சொல்லாத. அப்ப அவரு சொல்றாரு, அந்த விருமன் சொன்னாருல்ல, அது எல்லாமே உண்மைதான். மாப்பிள்ளை வந்துட்டு உங்களை ஏமாத்திதான் அந்த வீட்டுக்குள்ள மருமகனா வந்திருக்கான். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரெதிர்ச்சி. இங்க பாரு, நீ மட்டும் சொல்றது பொய்யா இருந்துச்சு உன்னை காலி பண்ணிடுவேன். அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நீங்க வேணாம் நெட்டுல சாமுண்டீஸ்வரி அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனின்னு போட்டு பாருங்க. என் மாப்பிள்ளையோட போட்டோ தான் ஃபர்ஸ்ட் வரும். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அவங்க போன் எடுத்து அதே மாதிரி சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அதுல பார்த்தா நம்ம கார்த்தியோட சாம்ராஜ்யம் தெரியுது. இதை பார்த்ததோட நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்ப ராஜா சொல்றாரு, இப்பயாவது நான் சொல்றது உண்மை நினைச்சிட்டீங்களா? என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க. சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்து, இங்க பாரு, ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. சோ இந்த கற்பனை ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.